Hello Francis, welcome to Oral and Stuff. Thank you. Another episode. இந்த வாரம் வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா தமிழோட ஜிடிபி வந்து டபுள் டிஜிட் இருக்குது 11.19 ஜிடிபி க்ரோத். ஜிடிபி க்ரோத். ஸோ அதை டீகோட் பண்ணுவாங்க. இது கேட்டோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா நம்ம வழக்கமாக வந்து இவ்வளோ பேக்ரவுண்ட் டாபிக் எடுக்கவே மாட்டோம். இந்த வரைக்கும் எடுத்துருக்கோம். ஏன்னா கொஞ்சம் இரலவெண்டாக தோணுச்சு எனக்கு இந்த சப்ஜெக்ட்டு. எஸ், ஆக்சுவலாக நம்ம இந்த ஷோ ஆரம்பித்தது ப்ளஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஒரு பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆகும், டிமாண்ட் மக்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி வாங்குவாங்க, இல்லைனா டிமாண்டும் சப்ளையும் எப்படி மீட் ஆகும், எந்த ப்ரைஸில் மீட் ஆகும், இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் நம்ம ஜென்ரலாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்குது. மோஸ்ட்லி நம்ம ஃப்யூச்சரில் கூட அப்படி தான் போவோம். ஹவர் இது ஒரு சென்சேஷன் ஆகிட்டதுனால வி ஆர் பிக்கிங் அப் ஒன் மேக்ரோ எக்கனாமிக் சப்ஜெக்ட். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஜிடிபி, இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இன்ஃப்ளேஷன், அந்த மாதிரி ஒரு தனி மனுஷனாக உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ரெண்டாவது கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓட்டு போடலாம், அது பண்ணலாம். பட் ஒரு தனி மனுஷனாக அதை நீங்கள் ஒரு அடுத்த நாளைக்கு யூஸ் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு ஒரு மேக்ரோ ஒரு பெரிய பாப்புலேஷன் பயன்படுத்த முடியாதுன்னு இல்லை, நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. பட் சாதாரணமாக அவ்வளோ இது பண்ண முடியாது. அவங்க அஃபெக்ட் பண்ணும், பட் அவங்களால உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது, பதில் கொடுக்க முடியாது. எஸ். ஸோ இது வந்து மேக்ரோ எக்கனாமிக் சப்ஜெக்ட். ஜிடிபின்றது ப்ரைமரிலி மேக்ரோ எக்கனாமிக் சப்ஜெக்ட். அண்ட் ஜிடிபினா என்ன, அதுவும் ஃபஸ்ட்டாக சொல்லிடலாம். இப்போ ஜிடிபின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஜிடிபி கால்குலேட் பண்ணணும்னா இந்தியாவோட மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்தியன் ஜியாகிரஃபிக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளோட வேல்யூ, அதுதான் ஜிடிபியோட டெஃபினேஷன். ஹவர் அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, தனி மனிதர்களாக இந்த ஜியாகிரஃபியில் எல்லோரும் கன்சியூம் பண்ண ப்ராடக்ட்ஸ், நம்ம வாங்குகிற பொருள், யூஸ் பண்ணுற பொருள், நம்ம கன்சியூம் பண்ண சர்வீசஸ். இப்போ முடி வெட்ட போகிறோம், ரெஸ்டாரண்ட் போகிறோம், வெளியே டூர் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், இதெல்லாம் சர்வீசஸ். இந்த மாதிரி தனி மனுஷங்களாம் சேர்ந்து கன்சியூம் பண்ண ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக செலவு பண்ணுறாங்க, அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நிறைய சர்வீசஸ்லாம் நடத்துகிறாங்க, கவர்மெண்ட்டே கம்பெனிஸ்லாம் நடத்துகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எசென்ஷியலி அது. அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம சாதாரணமாக பண்ணுற செலவு வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. ஸோ கவர்மெண்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட், எல்லோரும் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட சம். கடைசியாக வந்து நம்ம நெட் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், இந்த வேல்யூ. இது எல்லாமே என்னென்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ண டோட்டல் பொருள் ப்ளஸ் சர்வீசஸோட வேல்யூ. இதுதான் ஜிடிபியோட டெஃபினேஷன். இப்போ ஜிடிபி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அந்தளவுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாகுது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிது, இல்லைன்னா ஏற்கனவே இருக்கவங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி, அதாவது ஈட்டுற பொருளோட வேல்யூ ஜாஸ்தி. ஸோ நம்மளால் ஜாஸ்தி ஏர்ன் பண்ண முடியும். இதனால தான் இந்த ஜிடிபி க்ரோத் ரேட்டுன்றது எல்லோரும் பார்க்குற விஷயம். இந்த டபுள் டிஜிட் க்ரோத்துங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறீங்க? டபுள் டிஜிட் க்ரோத் ஒன்று, இந்தியாவிலே ஒரே ஒரு ஸ்டேட், ஆமாம், அது வந்து இப்போதைக்கு தமிழ்நாடு. விச் மீன்ஸ் ஒரு நம்ம ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு பொட்டென்ஷியல் வந்து இப்போ அதை திரும்ப நம்ம என்ன சொல்கிறது, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஏற்கனவே இருக்க பொட்டென்ஷியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லலாம். கடைசியாக தமிழ்நாடு எப்போ டபுள் டிஜிட் க்ரோத் வந்ததுன்னா 2010-11, ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து இன்னும் ஜாஸ்தி. இப்போ வந்து 11.2, அப்போ 13.5 கிட்ட இருந்தது. ஸோ ஏற்கனவே இருந்த பீக் அளவுக்கு வரலனாலும் we have gone back to our high potential, high growth phase அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் கிவ்ஸ் ஹோப். அதனால தான் இம்பார்ட்டன்ட், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேஸும் முக்கியம் இல்லையா? ஏன்னா வந்து தமிழ்நாடு மகாராஷ்டிரா பெரிய ஸ்டேட்டு, அந்த பெரிய ஸ்டேட்டில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கதான் முக்கியம் இல்லையா? இந்தியாவில் பிக்கஸ்ட் எக்கானமி வந்து மகாராஷ்டிரா, செகண்ட் பிக்கஸ்ட் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து இப்போ ஒரு 30 லட்சம் கோடி, ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ண தமிழ்நாடு. வேற மகாராஷ்டிரா வந்து ஒரு 40 லட்சம் கோடி மேலே முன்ன பின்னா இருக்கும். ஒரு 1/3, 3/4 ஜாஸ்தி நம்மளை விட அவங்க. ஆனால் அவங்களுக்கு லேண்ட் அதிகம், பாப்புலேஷனும் நம்மளை விட அதிகம். எல்லா கார்பரேட்டும் அங்கே சென்ட்ரலைஸ்டாக இருக்காங்க. அது கொஞ்சம் பழைய
மெட்ராஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே பாம்பேல வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி. தே ஹாவ் சம் அட்வான்டேஜஸ். இருந்தாலும் தே ஆர் பிக் நம்பர் ஒன் அவங்க தான். தமிழ்நாடு இஸ் நம்பர் 2. ஸோ இப்போ மகாராஷ்டிராவோட க்ரோத் ரேட் எடுத்திங்கன்னா 7.7% சம்திங். தமிழ்நாடு வந்து 11.2. ஸோ பர்சன்டேஜ்ன்றது இட்ஸ் அ நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகேஷன், நான் வந்து 10% வெயிட் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தர் வந்து 5% வெயிட் ஏறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். பட் யார் ஜாஸ்தி வெயிட் ஏறினாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ண முடியாது. ஸோ பேஸ்ன்றது இம்பார்ட்டண்ட். ஸோ ஜஸ்ட் டு கிளாரிஃபை ஃபார் அவர் ஆடியன்ஸ், தமிழ்நாடு வந்து 3 லட்சம் கோடி போன ஃபிஸ்கலோட இந்த ஃபிஸ்கலில் வந்து க்ரோ ஆயிருக்காங்க. 3 லட்சம் கோடி ஜாஸ்தியாக வேல்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. வேறஸ் மகாராஷ்டிரா வந்து 3.1 lakh crore. இவங்க 7.7% கூட 3 லட்சம் கோடி. ஸோ அவங்க வந்து இப்போ பெரிய எக்கனாமியில் 3 லட்சம் கோடி க்ரோ ஆயிருக்காங்க. நம்ம அவங்களோட கொஞ்சம் சின்ன எக்கனாமியில் 3 லட்சம் கோடி. அதனால தான் அந்த பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் வருது. அந்த பேஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 14 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு 13% க்ரோ ஆச்சுன்னா தட்ஸ் அட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் பாதி, ஒரு 17 லட்சம் கோடி அப்போ ஜிடிபி. ஸோ அப்போ வந்து 13% க்ரோ ஆகிறது ஓகே. அது டபுள் ஆனதுக்கப்புறமும் டபுள் டிஜிட் க்ரோத் வர்றதுன்றது இட்ஸ் சிக்னிஃபிகண்ட். ஓகே. நம்மளோட ரெண்டாவதாக இருக்கிறது யூபி இருக்காங்க. ஐ திங்க் 8.9% நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஏன்னா 8.9க்கும் 11க்கும் கிட்டத்தட்ட 2% கேப் இருக்குது. ஸோ யாருமே கிடையாதுங்கிறது தான். அண்ட் அதான் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்டும் பக்கத்தில் கூட இல்லை. ஜென்ரலாக இவ்வளோ பெரிய கேப் வராது. ஸோ இந்த சென்ஸ் நம்மளுக்கு ஜென்ரலாக எப்படின்னா கம்பீட்டிங் எக்கானமிக்ஸ், தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, அப்புறம் குஜராத், மகாராஷ்டிரா, இந்த மாதிரி தான் நம்ம கம்பேரிசன் இருக்கும். அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஆஃப்கோர்ஸ். ஸோ இவங்க யாருமே பக்கத்தில் ரொம்ப 11%னா 10%ல கூட யாரும் வரல. ஸோ இவங்க வந்திருக்காங்கன்றது இட்ஸ் என்ன சொல்கிறது, மேபி இந்தியாவுக்கு சொல்கிறாங்க அப்படி எடுத்துக்கலாம். புரியுது. இப்போ தமிழ்நாடோட க்ரோத்துக்கு முக்கியமான காரணங்கிறது என்னென்னா, மற்ற ஸ்டேட்லாம் வந்து ஃபோக்கஸ் ஆன் சிங்கிள் விஷயங்களாக இருக்கும். உதாரணத்துக்கு பஞ்சாபில் அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் அதிக முக்கியமாக இருக்கும். கேரளாவில் டூரிசமும் ரெமிட்டன்ஸ் தான் அதிகம் காரணம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஆனால் தமிழ்நாடுங்கிறது வந்து நிறைய செக்மெண்ட்டில் அவங்க இண்டஸ்ட்ரி ஆகட்டும், சர்வீசஸ் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், எக்ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிறனால தான் இந்த இது சாத்தியமாக ஒன்று. ரெண்டாவது வந்து தமிழ்நாடுங்கிறது எல்லா ஊர்லேயும் அந்த க்ரோத் இதை பரவலாக இருக்கா? அதை சொல்லுங்கள். ஸோ ஒன்று வந்து ஜென்ரலாக ஒரு எக்கானமி க்ரோ ஆகும்போது ஒரு பேட்டர்ன் இருக்குது. எப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் 3 விஷயமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெரிஷரி. ஸோ ப்ரைமரினா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். இதுதான் நம்ம காலங்காலமாக பண்ணுறது. எல்லா நாட்டிலையும் இருந்த ஒரு எக்கானமி. நம்ம வந்து ஹண்டர் கேதரர்லேருந்து அடுத்து வந்த ஒரு ஆர்கனைஸ்டு நம்ம பண்ண தொழில் வந்து அக்ரிகல்ச்சர். அது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட். இது ஸோ ப்ரைமரி வந்து அக்ரிகல்ச்சர், செகண்டரின்றது மேனுஃபேக்சரிங், டெரிஷரின்றது சர்வீசஸ். ஸோ இன்றைக்கி ஒரு எக்கானமி க்ரோ ஆகிறப்ப அக்ரிகல்ச்சர் மேலே இருக்க டிபெண்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். அந்த பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் டு த எக்கானமி வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கம்மி ஜிடிபி பெர் கேபிட்டா இருக்க ஸ்டேட்ஸ் பீகாரோ, உத்தரப்பிரதேஷோ, மத்தியப்பிரதேஷோ இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கும், கான்ட்ரிபியூஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 13%, மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்மியாக இருக்கும், ஒரு 10% அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் அ எக்கானமி க்ரோ ஆக அந்த அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் கம்மியாகிட்டே வரும். அதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஆஸ் ஸ்கேலபிள் ஆஸ் சர்வீஸ் ஆர் இது. இப்போ ஒரு ஏக்கர் நிலத்தில் இவ்வளோ தான் மேக்ஸிமம் நம்மளால் வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அன்லிமிட்டெட் ஆர் ரொம்ப ஹை லெவல் ஸ்கேல் முடியாது. தெர் இஸ் அ லிமிட் டு இட். வேறஸ் ஒரு பிளான்ட் போட்டிங்கன்னா அதுலேருந்து வர அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் வித் ஆட்டோமேஷன் இப்போ இருக்க டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணால் யூ கேன் ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து 500 கோடி 600 கோடி ஒரு 4-5 ஏக்கரில் இருக்க ஃபேக்ட்ரியில் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் முடியாது. ஸோ இது வந்து செகண்டரி. டெரிஷரினா கம்ப்ளீட்லி சர்வீசஸ். இப்போ வந்து ஒரு ஐடி ப்ராடக்ட்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிடிஎஸ் இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரே இடத்துல இருந்து சர்வீஸ் கொடுக்க முடியுது. ஸோ சர்வீசஸ்னு வரும்போது
அந்த மிஷினரியில் இருக்க இதெல்லாம் கிடையாது. மிஷினரியில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஸ்டன்ட்டோ அவ்வளோ தூரம் இருக்கிறதில்ல. ஸோ ஒருத்தரால், அதாவது ஒரு ஆளோட ப்ரொடக்டிவிட்டி, அதுதான் இது எல்லாத்துலேயுமே கொஷின். ஒரு அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு ஆளோட ப்ரொடக்டிவ் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருக்கும். வேறஸ் இன் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்திங்கன்னா அது இன்னும் ஜாஸ்தி ஆகும். இதுவே சர்வீசஸ் போனால் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இப்போ ஒரு 100 கோடி பேர் இந்தியாவில் இருக்கோம்னா 100 கோடி பேருமே எவ்வளோ ஜாஸ்தி வேல்யூ ஆட் பண்ண முடியும், அதுதான் இந்த ஜேர்னி. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தோணுச்சு. மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது மக்கள் அக்ரிகல்ச்சர் வெளியே வரும்னு சொன்னார். அப்போ வந்து பயங்கரமாக ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், முன்னாடியே கூட வெளியே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு பெரிய பாப்புலேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் நம்பி இருக்காங்க, அவங்கள வந்து மைக்ரேட் பண்ணணும். அதாவது ஒரு ஹை வேல்யூ ஆடட் இண்டஸ்ட்ரி, அதாவது மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம கொண்டு போகணும். ஆர் சர்வீசஸ், நம்ம இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல மேனுஃபேக்சரிங் ஸ்கிப் பண்ணி சர்வீசஸ் போயிருக்கும். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணுறப்ப தெர் இஸ் நொஸ்டால்ஜியா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுது, நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்கும் இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்கிறப்ப. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் will obviously take mileage. ஸோ ஒரு பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு அவருக்கு. ஆமாம், டேட்டா பார்த்தா அப்படி தெரியல, எப்படி தெரியுது. ஆக்சுவலாக இட்ஸ் அ குட் திங் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு நம்ம வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் லைஃப் ஸ்டைலை நோக்கி போகிறப்ப இட்ஸ் ஆல்சோ டிபெண்டிங் ஆன் வாட் யூ வாண்ட். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வேணும், கிராமத்தில் இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஃபைன். பட் நமக்கு வந்து நல்ல எஜுகேஷன் வேணும், உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும், நிறைய விஷயம் கன்சியூம் பண்ணணும், உலகத்தோட கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறப்ப மூவிங் அவுட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் குட். அண்ட் இன்றைக்கி வந்து இப்போ அமெரிக்கா போய் பார்த்தா ஒரு 4-5 பேர் சேர்ந்து 100 ஏக்கரை மேனேஜ் பண்ணிடலாம். இந்தியாவில் 1 ஏக்கர் நடவடிக்கைக்கு ஒரு ஃபேமிலியாக செஞ்சுருப்பாங்க, ஒரு ஊரே போய் நிற்குது. அந்த ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் இவ்வளோ பேர் அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்க தேவையில்லை. நம்ம கொஞ்சம் இட்ஸ் ஹேப்பன்ட், சிக்னிஃபிகண்ட்டாக நடந்திருக்கு, அது இன்னும் நடக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, தமிழோட வெல்த் வந்து அக்ராஸ் ஸ்டேட் டைவர்ஸாக இருக்கா? அதே மற்ற ஊருக்கு பற்றி சொல்லுங்கள். மகாராஷ்டிராலேயோ தெலுங்கானாலேயோ பெங்களூர்லேயே இப்போ இருக்குது, முக்கியமான ஸ்டேட் மட்டும் தான் இருக்கா? இல்லை எல்லா ஸ்டேட்லேயுமே ஓரளவுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து ஜிடிபி வந்து சென்னை ஏரியாவில் மட்டும் ஒரு 25%, கால்வாசி தமிழ்நாட்டோட என்டையர் ப்ரொடக்ஷனில் கால்வாசி வந்து இங்கே தான் சென்னையில் மட்டும் நடக்குது. அதில் பாதி அளவுக்கு கோயம்புத்தூரில் நடக்குது. ஸோ கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மும்பையில் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். மகாராஷ்டிராவில் பார்த்தா மும்பை ஏரியாவில் சென்னை அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பர்சன்டேஜ். இது ஒரு சைடு, இதுதான் நார்மலாக இருக்குது. ஒரு எக்கனாமிக் சென்டர் ஆரம்பிச்சதுன்னா அங்கே ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகும், அதை சார்ந்து நிறைய விஷயம் நடக்கும், அது ஒரு க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சில ஸ்டேட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா இருக்காங்க, அவங்க வந்து பெங்களூர் நம்பி ஆல்மோஸ்ட் 40% கொஞ்சம் கம்மி, 39% ஜிடிபி வந்து பெங்களூரில் மட்டும்தான் நடக்குது. தெலுங்கானா எடுத்துட்டிங்கன்னா ஹைதராபாத்தில் 40% மேலே நடக்குது. அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது, 42% ஆல்மோஸ்ட். ஸோ இது வந்து மேபி கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா க்ரோத் அங்கே நடக்குது ஃபைன், பட் யூ ஆர் லீவிங் அவுட் லாட் ஆஃப் பீப்புள். அதனால தான் நீங்கள் அந்த பரவலாக இருக்குன்னு சொன்னதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குன்றதை விட இட்ஸ் அர்பனைஸ்ட். பொட்டன்ஷியல் இருக்கு, மக்கள் நினச்சாங்கன்னா அன்லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வி ஹாவ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு க்ரோ, அது மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி சில ஸ்டேட்ஸில் இருக்க அளவுக்கு மோசமாக கான்சன்ட்ரேஷன் கிடையாது, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அது இல்லாமல் இல்லை. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, தமிழ்நாடோட கடன், அந்த கடன் தான் இந்த ஜிடிபி க்ரோத்தை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு தியரியை சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெட் டெட்டுங்கிறது வந்து மகாராஷ்டிராவோட அதிகம், 8 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடன் வந்து மற்ற ஸ்டேட் மகாராஷ்டிராவோட அதிகமாக இருக்குது, இந்த கடன் தான் அந்த க்ரோத்தை ஃபியூல் ஆக்குச்சு அப்படிங்கிற தியரியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜிடிபியில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன தெரியுமா, அந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொன்னேன். ஸோ சில நேரம் இப்போ கொரோனா வந்தது, கொரோனா காலத்தில் கவர்மெண்ட்டே வந்து மக்களால் அப்போ வந்து கன்சியூம் பண்ண முடியாது, அதனால் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெண்ட் எங்கேருந்து வரும்னா கடன் தான் வரும். காசு வந்து ஃப்ரீயாக வராது, கடன்னா எல்லாருமே, அதாவது கவர்மெண்ட்டோட கடன் அது. ஸோ அதோட நோக்கம் என்னென்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து ஜீரோ ஆகிடக்கூடாது, மக்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலைமையில் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ தெர் இஸ் சம் எஃபெக்ட், அது வந்து ஒரு பேலன்சிங் எஃபெக்ட் தான். இந்த கடன் இருக்கிறதுனால தான்
ஜிடிபி growth இருக்குது அப்படின்னு டைரெக்டாக சொல்ல முடியாது. அதுவும் அந்த மாதிரி கடன்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கவர்மெண்ட் பண்ணும். அண்ட் இப்போ இந்த மன்ரேகா அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ், டைரெக்டாக கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ். இது வந்து ஜிடிபியில் ஒரு பார்ட், எப்போதுமே இருக்கிற ஒரு செக்மெண்ட், ஒரு பார்ட் ஆஃப் த ஜிடிபி growth இஸ் ஃப்ரம் கவர்மெண்ட். ஆனால் கடன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஜிடிபி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி முடிவு வர முடியாது. எஸ். ஆனால் நெட் ரேட்டுங்கிறது மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் டேட்டா. ஆமாம், கரெக்ட்? ஆமாம், அது கரெக்டு தான். அது இட்ஸ் ஆல்சோ ஒரு அது நம்ம தமிழ்நாடு அடாப்ட் பண்ண பாலிட்டிக்ஸோட எஃபெக்ட் அது. ஓகே. ஏன்னா இங்கே பவரில் இருக்க ரெண்டு பார்ட்டிஸுமே சிமிலர் பாலிசி தான் எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒருத்தங்க வந்து டெட்டை கம்மி பண்ணுறாங்க, ஒருத்தர் ஜாஸ்தி பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணல. ஐ திங்க் இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். பட் என்னோட பாயிண்ட் என்னென்னா, இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிஸ் பற்றிலாம் பேசணும். தனிஷ்க், சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ், அப்புறம் டைட்டன், ராயல் என்ஃபீல்டு, எவ்வளோ கம்பெனிஸ் பற்றி பேசணும். அங்கே வந்து ரெவென்யூ பேசணும், வேல்யூவேஷன் பேசணும், என்னென்னோ பேசணும். பட் நீங்கள் ஒரு தடவை கூட என்கிட்ட கடன் கேட்கவே இல்லை. அவங்க எவ்வளோ கடன் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கேட்கல. அது ஏன் கேட்கல? ஏன் கேட்கல அப்படின்னா அவங்களாம் பிஎன்எல் பார்க்குறாங்க. ஸோ தட் இஸ் அங்கே வந்து ப்ராஃபிட் தான் மோட்டிவ். கடன் இருந்தால் அந்த கடனோட அவங்களுக்கு தான் பொறுப்பு. ஆனால் ஒரு அரசாங்கம் கடன் இருக்கிறது எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது இல்லையா? இல்லை, அதாவது ஜிடிபின்றது அரசாங்கத்தோட பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஓகே, அது நம்ம மக்கள் எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக நான் வேலை பார்க்குற கம்பெனியில் எவ்வளோ குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, வேல்யூ ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் நடத்துகிற கம்பெனியில் எவ்வளோ குட்ஸ் சர்வீஸ் வேல்யூ ஆட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தோட சம் தான் ஜிடிபி. ஜிடிபின்றது கவர்மெண்ட் மட்டுமே போய் எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு பண்ண முடியாது. ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன நானே அப்ஸ்கில் பண்ணிட்டு அடுத்த வருஷம் வந்து என்னோடய வேல்யூ அடிஷன் வந்து கம்பெனிக்கு டபுள் ஆகுது அப்படின்னா தட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஜிடிபி. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் கடன் வாங்கிடுச்சு, அது கரெக்ட். இது மோஸ்ட்லி பொலிட்டிக்கல், அப்படி தான் எனக்கு தோணுது. இட்ஸ் நாட் அ பியூர்லி எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் ஆல்சோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு லிமிட் வச்சுருக்காங்க, இந்த லிமிட்டுக்கு மேலே கடன் வாங்கக்கூடாது, இது வாங்கினா வித்தின் தட் லிமிட் ஐ டோன்ட் see any ப்ராப்ளம். அது லிமிட் தான் 26% தான். டெட் டு ஜிடிபி ரேஷியோ 26% தான் இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல்னு சொன்னால் அடுத்து ஒரு பொலிட்டிக்கல் கேள்வி தான், வேறு வழி இல்லை. ஸோ $1 trillion எக்கானமி அப்படிங்கிறத அந்த ஃபேன்சி நம்பரில் நீங்கள் உங்கள் கருத்து என்ன? இப்போ வந்து ஒரு கோல் இருக்குது, இட் ஹெல்ப்ஸ் த இப்போ வந்து கவர்மெண்ட்டில் இருக்கவங்க அந்த பியூரோக்ராட்ஸ்க்கெலாம் ஒரு $1 trillion எக்கானமின்றது அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் மாதிரி. டு அ காமன் மேன் ஆர் நம்ம எல்லாரும் 1 trillion வரணுன்றதுக்காக வேலை பார்க்கக்கூடாது. நம்ம நாளைக்கு வந்து இன்னையோட பெட்டராக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்றதுக்காக தான் நம்ம வேலை பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டார்கெட் வச்சுக்கலாம். காமன் மேன் வந்து 1 trillion எக்கனாமிக் அது எவ்வளோ தூரம் ரெலவெண்ட் எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் வந்து வாங்குகிற சம்பளத்தை விட அடுத்த வருஷம் 50% ஜாஸ்தி வாங்கணும், இது என்னோட டார்கெட்டாக இருக்கலாம். இன்றைக்கி என் கம்பெனி பண்ணுற ப்ராஃபிட்டை விட ஆர் ப்ராஃபிட்டோ இல்லை ரெவென்யூவோட டபுள் மடங்கு ஆர் 10 times வாட்எவர் அடுத்த வருஷம் பண்ணுன்றது காமன் மேனோட இருக்கலாம். அதை தவிர இந்த மாதிரி ஃபேன்சி நம்பர்ஸ்லாம் பப்ளிக்காக எல்லார் மனசுலையும் இது பண்ணுறது வந்து இட் மே ஹாவ் சம் எஃபெக்ட். பட் பர்சனல் மோட்டிவேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எனக்கு, அது என்னோட கருத்து. இந்த மாதிரி பப்ளிக்காக எல்லாத்தையும் ஒரே மோட்டிவில் கொண்டு போய் எவ்வளோ தூரம் எஃபெக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் பர்சனலாக நான் வந்து இன்றைக்கி பண்ணுறதை விட டபுள் மடங்கு நாளைக்கு பண்ணுவேன்னு நினைக்கிறது வந்து இட் will have better effect on economy than அந்த $1 trillion ட்ரீம். அதுதான் உண்மை. கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ அடுத்த டாபிக் பற்றி மகிழ்ச்சி. எஸ், தேங்க்யூ.